Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பேக் வந்து ஹை neck, ஃப்ரண்ட்ல வந்து வைட் neck. பாக்கும்போது உங்களுக்கு ஹைல பேக்ல ஹை, ஃப்ரண்ட்ல வந்து வைட். பாக்கும்போது ஹை neck மாதிரி தான் இருக்கும். முந்தியெல்லாம் க்ளோஸா வரும், இப்போ இன்னும் கொஞ்சம் வைடா வந்திருக்கு. இந்த கட்டிங் வந்து எப்படி போடணும் அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு வீடியோஸ் போடும்போது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால நீங்க எந்த ஒரு வீடியோவுமே மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் பேக் போர்ஷன் வந்து நான் கட் பண்றேன். இதனுடைய உயரம் வந்து 14 இன்ச் + ஷோல்டருக்கு 1/2 இன்ச். கீழ ஆல்ரெடி நான் மடிக்கிறதுக்காக கிளாத் விட்டுட்டேன். இதுல வந்து கரெக்ட்டா 1/2 ஷோல்டர் நீங்க வெச்சுக்கோங்க. 15.5 வருது அப்படினா 7.25 வைங்க. 15 வருது அப்படினா 7.5 வைங்க. இந்த இத வந்து கொஞ்சம் குறைச்சிங்க அப்படினாலும் லைட்டா அந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு சுருக்கம் வரும். அதனால கரெக்ட்டா 1/2 ஷோல்டர் வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் அதனுடைய அளவே தான் நம்ம ஆர்ம் ஹோலுக்கு நான் சொல்லியிருக்கேன். 1/2 வைக்கும்போது அதே அளவே வெச்சுக்கோங்க அப்படினு. அடுத்து செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்றேன். அடுத்து வெயிஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்றேன். இது எல்லாமே செஸ்ட் ரவுண்ட், வெயிஸ்ட் ரவுண்ட் யூசுவலா நீங்க மத்த ப்ளவுஸ்க்கெல்லாம் எப்படி மார்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஷோல்டர் ஆர்ம் ஹோல் மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கும். இதுவுமே பாத்தீங்க அப்படினா ஒரு காலர் ப்ளவுஸ்க்கோ அல்லது காலர் சுடிதாருக்கோ எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே பாத்தீங்கன்னா டாட்டுக்கு தான் 1 இன்ச் விட்டுருக்கேன். அதெல்லாம் யூசுவலா நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு எப்படியோ அதே மாதிரி தான். ஒன்றரை இன்ச் சைடுல வந்து சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். பேக் போர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஷோல்டர் அகலமாகவும் ஆர்ம் ஹோல் உயரமாகவும் இருக்கும். இப்போ இதில் வந்து 1 இன்ச் அல்லது 3/4 இன்ச் அவங்கவுங்களுடைய ஷோல்டருக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதில் நான் வந்து 3/4 இன்ச் வச்சுருக்கேன். அல்லது 1 இன்ச் வரைக்கும் நீங்கள் அந்த இடத்துல இறக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஆர்ம் ஹோல் வந்து கர்வ் மட்டும் வரைஞ்சிங்க அப்படின்னா போதும். இதில் வந்து 2.5 இன்ச், அதாவது பேக் வந்து உங்களுக்கு க்ளோஸாக தான் இருக்கணும். அதே மாதிரி கழுத்தினுடைய அகலமும் கம்மியாக தான் இருக்கணும். 2.25 கூட வச்சுக்கலாம். அது ஒவ்வொருத்தருடைய அந்த நெக்கினுடைய ஷேப்பு படி 2.25 அல்லது 2.5 மட்டும் பேக்கில் வந்து இதுக்கு எல்லாருக்குமே இதே அளவு தான் வச்சுக்கோங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்டெல்லாம் எப்பவும் போல தான் 7.25 வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 15.5 வரும். அதில் 1/4 இன்ச்சு குறைச்சி நீங்கள் 7.5 கூட நீங்கள் வச்சுக்கலாம். சப்போஸ் அதுலேயுமே வந்துட்டு நீங்கள் 1/2 ஷோல்டர் அளவு வைக்கும்போது இன்னும் கூட ஆர்ம் ஹோலில் ஒரு 1/4 இன்ச்சு குறையலாம். அதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்த டவுட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் அந்த ஸ்டிச்சிங் அளவுக்கு தான் நான் ஒரு கோடு போட்டிருக்கேன் ஜாயிண்ட்டுக்காக. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு 1/2 இன்ச்சுக்கு நான் ஒரு கர்வ் லைன் மட்டும் வரைஞ்சிருக்கேன். இது வந்து ஷோல்டர் ஸ்லோப்பு. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் அளவு இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த மார்க் பண்ணதை மட்டும் லைட்டாக கர்வ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நாச்சஸ் எல்லாம் எங்கெங்க போடணுமோ அது அப்பப்போ கையோட போட்டுக்கோங்க. அதே மாதிரி பேக் டாட் எப்படி போடணும் அப்படிங்கறது மெஷர் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கட்டிங்குமே நீங்க போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷேப் வந்து யூசுவலா வரல, ஏதோ டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னா உடனே நீங்க அதை மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பேக் டாட் வந்து சென்டர்ல பிடிக்கணும். அதுக்கான அளவு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். 1/2 தான். அந்த வெயிஸ்ட் ரவுண்டை நம்ம 2ஆ பிரித்து டாட் போடுறோம், அவ்வளோதான். இப்போ நான் மார்க் பண்ணுறது வந்து அந்த ஃப்ரண்ட் நெக் வந்து எப்படி உங்கள் கழுத்தில் சீட்டிங் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இதில் வந்து பேக் தட்லேயே ஒரு டிராயிங் வந்து நான் போடுறேன். கழுத்தினோட உயரம் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அதில் வந்து நம்ம அந்த ரவுண்ட் வந்து நிற்கிற மாதிரி நம்ம என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம போட்டுக்கலாம். இது எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். கிராஸாக தான் போட்டிருக்கேன்.
அந்த நெக்கு வந்து பேக் வந்து நார்மலாக ஒரு காலர் எதுக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். அதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதில் வந்துட்டு அந்த நெக்கினுடைய ஷேப் வந்து கரெக்டாக உங்களுக்கு வரும். இது வந்து 4 டாட் பிடிக்கிறதுக்காக நான் சைடில் வந்து கிளாத் விட்டுருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நீங்கள் அதே மாதிரி பார்த்து ட்ரை பண்ணுங்கள். டாட்டு ஃப்ரண்ட் டாட்டினுடைய டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் வந்து 13 + 1 14 இன்ச்சு. இது எல்லாமே யூஸ்வலாக நம்ம நார்மலாக எப்படி ஒரு ப்ளவுஸுக்கு வைப்போமோ அதே மாதிரி தான். அந்த ஷோல்டருக்கு வந்து கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மற்ற ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரியே தான் ஷோல்டர், ஆம்ஹோல், சைடு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கிங் எல்லாம் கீழே கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறமா மேல் தட்டை ரிமூவ் பண்ணுங்க. எப்போவுமே ஆம்ஹோல் வந்து ஒரு கொஞ்சம் தள்ளி தான் நான் மார்க் பண்ணுவேன். ஏன்னா ஃப்ரண்ட் அப்படிங்கும்போது கொஞ்சம் இந்த காலருக்கெல்லாம் நீங்கள் அதே அளவு கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் லூஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இதில் எல்லா மார்க்குமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆம்ஹோல் வந்து டெப்த்து கட் பண்ணோம். ஆம்ஹோல் டெப்த்து கிட்டத்தட்ட 1 இன்ச்சுக்கே நம்ம உள்ளே வச்சு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஷேப் அந்த இடத்துல கரெக்டாக வராது. மேலே அந்த 1/2 இன்ச்சுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் போடுற அந்த லைன் தான் வந்து நம்ம நெக்கு வரைகிறதுக்கான அந்த இடம் வந்து எவ்வளோ இதில் நம்ம நெக்கு வரையணுமோ அதுக்கான பாக்ஸ் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து பட்டி வைக்கிறதுக்காக நம்ம அந்த கிராஸ்க்காக மற்றதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக நான் ஒரு ப்ளவுஸுக்கு என்னென்ன அளவு எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். இதில் என்னென்னா நெக்கு மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. என்ன இன்னும் அகலமாக வேணும்னா கூட, இன்னொரு 1/2 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சுக்கு அகலமாக வேணும்னா கூட நம்ம வந்து அதை பேக்கில் மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ரொம்ப அவுட்டரில் போயிடக்கூடாது. அதே மாதிரி உள்கையும் நம்ம கட் பண்ணுவோம். அதனால் எந்த அளவுக்கு ஒரு வைடு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கிராஸ் போட்டுருங்க, இல்லைன்னா நெக்கு வந்து ரொம்பவே லூஸ் வரும். அது பெரிய நெக்காக இருந்தாலும் சரி, க்ளோஸ் நெக்காக இருந்தாலும் சரி. அதனால் அந்த கிராஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதனுடைய கட்டிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸினுடைய ஃபிட்டிங் உடம்புல போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த நெக் ஷேப்பு, அதாவது பேக்கில் வந்து குறுகலாகவும் ஃப்ரண்ட்டில் வந்து அகலமாகவும் வர்ற அந்த ஷேப்பு மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த ப்ளவுஸ் போடும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ நான் இதில் கிட்டத்தட்ட ஒரு 3/4 இன்ச்சுக்கு வச்சு நான் ஆம்ஹோல் வந்து டெப்த்து கட் பண்ணியிருக்கேன். பட்டியெல்லாம் எப்பவும் போல தான் நீங்கள் அந்த இதை ஃபோல்டு பண்ணி சென்டர் பாயிண்ட் வருதா, மிட் பாயிண்ட் எங்கே வருதுங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பட்டி வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதனுடைய கட்டிங் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த நெக்கினுடைய அகலம் எவ்வளோ என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். சென்டர் பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக் ரொம்ப இறங்கி இருந்துச்சு அப்படின்னா அந்த டாட்டை வந்து ஃப்ரண்ட் டாட்டை வந்து கொஞ்சம் கவனமாக அந்த உயரத்துக்கு நேராக போடுங்க.
அப்படி இல்லாமல் இறக்கி போட்டிங்கன்னா தான் ஒரு சிலருக்கு கப்பு வந்து அப்படியே அமுந்த மாதிரி இருக்குது, கரெக்டாக ஷார்ப்பாக வரல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு காரணம் அந்த சென்டர் டாட் வந்து கீழே இறங்கிருச்சு அப்படின்னா தான். அதையும் கொஞ்சம் கரெக்டான உயரத்தில் வச்சு போட்டுக்கோங்க. பேக்கினுடைய நீளமும் பட்டியினுடைய நீளமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அளவு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு பட்டி அதே மாதிரி கட் பண்ணுங்கள். ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு ரெண்டுலேயுமே வித்தியாசம் வந்தால் தப்பு இல்லை. ஆனால் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது ரெண்டும் ஈக்குவலாக வராது. அதனால் அதை பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் டாட் வந்து நீங்கள் பெருசாக பிடிக்கும்போது மட்டும்தான் அந்த இடத்துல உங்களுக்கு துணி வந்து அதிகமாக விடுற மாதிரி வரும் சைடில். பட்டி வந்து கரெக்டாக அதுக்கு அந்த கிராஸுக்கு அந்த இதெல்லாமே கரெக்டாக சீட்டிங் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா உங்களுடைய கட்டிங் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து அவுட்புட் வந்து நீட்டாக கிடைக்கும். அதனால தான் எல்லாத்தையுமே செக் பண்ணி லைன் போட்டு நம்ம கட் பண்ணுறது. அந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபினிஷிங்குமே உங்களுக்கு நீட்டாக வரும். நம்ம எவ்வளோ துணி பட்டியில் உயரமாக எடுத்திருந்தாலும் கடைசியாக போடுற அந்த 3+1 3.5+1 அந்த இடத்துல போடுற நாச்சில் தான் நம்ம தையல் போடணும். அப்படி இல்லாட்டினா அந்த பட்டியினுடைய அளவு வந்து பெருசாக இருக்கும் அல்லது ஏற்ற இறக்கமாக வரும். நாச் போடுறதுக்கான காரணம் கரெக்டாக அந்த நாச்சில் இருந்து எண்டு வரைக்கும் தையல் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இது வந்து நான் ஸ்லீவுக்கு வந்து இது ஒரு காட்டன் ப்ளவுஸ் தான். இந்த ஸ்லீவுக்கு வந்து லைனிங் தேவையில்லை, ஏன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிய போகிறது கிடையாது. ஆனால் உடம்புக்கு வந்து பிளெயினாக போடுறத விட எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் காட்டனாக இருந்தாலும் லைனிங் வச்சு போடும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த ப்ளவுஸுக்கு வந்து பாடிக்கு பட்டி இது எல்லாமே நான் வந்து லைனிங் வைக்கிறேன். ஸ்லீவுக்கு மட்டும் லைனிங் இல்லாமல் நான் கட் பண்ணுறேன். ஸ்லீவ் வந்து எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 மீட்டர் கிளாத் நான் எடுத்திருக்கேன். ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா எல்போ வரைக்கும் கூட வரும் கிட்டத்தட்ட. அதனால் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு. ஷார்ட் ஸ்லீவும் கூட இதுக்கு நல்லா தான் இருக்கும். ஷார்ட் ஸ்லீவ் கூட வச்சுக்கலாம், எல்போ வேணுனாலும் வச்சுக்கலாம், அல்லது நம்ம எப்பவும் போகிற மாதிரி 3/4 கூட போட்டுக்கலாம். எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி. அதாவது ஒரு நெக்குக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஸ்லீவ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத திங்க் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லீவ் வச்சுக்கோங்க. கை வந்து இப்போ எல்போ ஸ்லீவுக்கு நான் மார்க் பண்ணுறேன். கீழே எதுக்காக அதிக கிளாத் விட்டுருக்கேன் அப்படின்னா நான் ஃபோல்டிங்க்கு உள்ளே வந்து லைனிங் வைக்காதனால ஃபோல்டிங்க்கு வந்து துணி தேவைப்படும். அதனால் கீழே வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச்சுக்கு கிளாத் வந்து நம்ம விட்டுக்கலாம். கையினுடைய சுற்றளவு, ஆம்ஹோல் டெப்த்து இது எல்லாமே நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான். 3.5 இன்ச்சு அதே மாதிரி 7. இப்போ ஸ்லீவுக்கு வந்து இதில் லைனிங் இல்லாதனால ஒரு 0.1 mm அளவு கூட நம்ம குறைச்சிக்கலாம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் லைனிங் இருக்கிற மெட்டீரியல் எக்ஸ்பெண்ட் ஆகாது, லைனிங் இல்லாத மெட்டீரியல் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை மாற்றி தைச்சோம் அப்படின்னா தான் அந்த ஸ்லீவுக்கும் அந்த ஆம்ஹோலினுடைய அந்த நாச்சஸ் வந்து கரெக்டாக சீட் ஆகும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ காட்டன் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் அந்த இழுக்கிற தன்மை வராது. ஆனால் அதே ஃபுல் வாயிலுக்கு வந்து பாடிக்கு லைனிங் வச்சு ஸ்லீவுக்கு வைக்காமல் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக
கையினுடைய அளவு கொஞ்சம் அதிகமாக வரும், அந்த ஒரு 1/4 இன்ச்சு. அதனால் அந்த நாச்சு போடும்போது கொஞ்சம் தள்ளி உள்பக்கமாக நீங்கள் போட்டுக்கலாம். துணியினுடைய இழுவத்தன்மையை பொறுத்து தான் நம்மளுடைய ஃபினிஷிங் வரும். அதே மாதிரி அந்த நாச்சஸ் போடுறது, செட் ஆகிறது, லைன் கரெக்டாக வர்றது, இது எல்லாமே. அதனால் மெயினாக நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது ஒரு துணியினுடைய தன்மை எப்படி இருக்குது, இது வந்து கரெக்டாக உடம்புல செட் ஆகுமா, இல்லை தூக்கிட்டு இருக்குமா, இது லைட்டாக சுருக்கம் இருந்தால் கூட இந்த ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப சுருக்கமாக தெரியுமா. டிஷ்யூ மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக க்ரஷ் இருந்தால் கூட அது போடும்போது ரொம்ப என்னமோ சுருக்கமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் அதனுடைய வித்தியாசமெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் கஸ்டமரை ஃபேஸ் பண்ணவோ அல்லது உங்கள் கிளாத்தை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணவோ முடியும். அதனால் முதல்ல ஒரு துணி எடுக்கும்போது அந்த துணியை வந்து நம்ம கிராஸ் லைன் இருந்தால் எப்படி போட்டு தைக்கணும், பூ டிசைன் இருந்தால் எப்படி போட்டு தைக்கணும், லைனிங் இருந்தால் எப்படி தைக்கணும், லைனிங் இல்லாட்டி எப்படி தைக்கணும், ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு எப்படி, லீனாக இருக்கவங்களுக்கு எப்படி, அப்படிங்கிறத எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து நீங்கள் கட்டிங்கே போடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் லைன் வந்து உங்களுக்கு மாறி மாறி வரும். இப்போ துணி நிறையா இருந்தால் இந்த சேஞ்சஸ் நம்ம பண்ணலாம். சப்போஸ் துணி கம்மியாக இருக்குது அப்படின்னா அதில் எப்படி இருக்கோ, ஒரு பக்கம் ஸ்ட்ரைட் லைன் வரும், ஒரு பக்கம் கிராஸ் லைன் வரும். அப்படி தான் நம்மளால் கட் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பீஸை கட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பீஸை வந்து நம்ம கட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லைன்ஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த லைன் எப்படி வரணும் அப்படிங்கிறது உங்கள் விருப்பம் தான். ஸ்ட்ரைட்டாக வேணுமா அல்லது கிராஸாக வரணுமா, எப்படி வந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பீஸை கட் பண்ணுங்கள். அதையே வச்சு ஆப்போசிட் பீஸை நம்ம கட் பண்ணும்போது அந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி மேட்சிங் கரெக்டாக வரும். மற்ற போர்ஷன் பற்றி பிரச்சனை இல்லை. பேக் வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி போட்டுருவோம். ஒரு சைடு கிராஸ் லைன், ஒரு சைடு இதாக தான் வரும். ஸ்லீவும் அது மாதிரி வரும். ஆனால் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரி, இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி வரும். அதை மேட்ச் பண்ணணும் அப்படின்னா துணி கொஞ்சம் ஜாஸ்தி வேணும். அப்போ தான் ஒரு பீஸ் கட் பண்ணி அடுத்த பீஸை வந்து அதில் நம்ம ப்ளேஸ் பண்ணி கட் பண்ண முடியும். இப்போ இந்த லைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த க்ரீன் லைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் எப்படி அந்த லைனை செட் பண்ணிங்கனாலும் அது கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இப்போ இதனுடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனிங்கில் வச்சு தைச்சு வேர் பண்ணும்போது இந்த மாதிரி லைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம வேறு அந்த பொசிஷன் வந்து மாறாமல் நம்ம தைக்க முடியும். ஒன்று அதிகமாக ஒன்று குறைவாகவும் கொஞ்சம் இதாகவும் போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த லைனில் வந்து உங்களுக்கு ஈவனாக வராது. அதனால் அதையும் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷேப்பெல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னாவே அந்தந்த இடம் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். அப்படி தான் வச்சு தைக்க முடியும். துணி நிறையா இருந்தால் தான் அது எப்படி வேணாலும் கொஞ்சம் மாற்றி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. கரெக்டாக கட் பண்ணீங்க ஓரளவுக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் மாறாது. ஏன்னா எல்லா துணிக்கும் இவ்வளோ கவனமாக நம்ம பார்க்க போகிறதில்ல. இந்த கிராஸ் லைன்ஸு, ஸ்ட்ரைட் லைன்ஸு இந்த மாதிரி வரும்போது மட்டும்தான் சில விஷயங்களை நம்ம நுணுக்கமாக கற்றுக்கணும். தெரியாமல் தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச்சிங் தெரியல, கவனக்குறைவால் தைச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டிச்சிங்கே தெரியலங்கிற மாதிரி ஆயிரும். அதனால் சின்ன சின்ன விஷயங்களை நுணுக்கங்களை கவனமாக பார்த்து இது தைக்கிறது வந்து இது நார்மலாக எப்படி ஒரு ப்ளவுஸ் தைப்போமோ அதே மாதிரி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.